அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். எரேமியா 31:25 வசனம் சொல்லுகிறது, நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். அப்ப இங்க 2 காரியங்கள் இருப்பாங்க. விடாய்த்த ஆத்துமா, தொய்ந்த எல்லா ஆத்துமா. விடாய்த்த ஆத்துமா, தொய்ந்த எல்லா. விடாய்த்த அப்படின்னா வறட்சி. அப்ப என் வாழ்க்கையில ஒரு வெறுமை காணப்படுகிறது. என் ஆவிக்குரிய வாழ்க்கை மந்தமாக இருக்கிறது. என்ன அப்படி ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கு. வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் காணப்படவில்லை. என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மந்த நிலை காணப்படுகிறது. முன்பு போல் என்னால் செபிக்க முடியவில்லை. முன்பு போல் என்னால் வேதத்தை தியானிக்க முடியவில்லை. முன்பு போல ஆண்டவரோடு அதிக நேரம் செலவிட முடியவில்லை. அதனால என் ஆத்துமாவிலே ஒரு தொய்வல், என் ஆத்துமாவிலே ஒரு வறட்சி காணப்படுது என்று சொல்லுகிறீர்களா? இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணுகிற தேவன். சம்பூரணம் அடைய பண்ணுகிற தேவன் இவர். அப்ப இன்னைக்கு உங்களுடைய ஆத்துமாவுக்கு தேவையான போஷாக்கை இன்று தமது வார்த்தையினால் உங்களுக்கு அருளுகிறார். அப்ப உங்க ஆத்துமாவை அவர் சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புகிறார். அப்ப தம்முடைய வார்த்தையினாலே நிரப்புகிறார், தம்முடைய ஆவியினாலே நிரப்புகிறார், தம்முடைய சமாதானத்தினாலே நிரப்புகிறார். கர்த்தர் இன்று உங்களை நிரப்புகிறார். ஆமென். அப்ப இவர் நம்மை சம்பூர்ணம் அடைய பண்ணுகிற தேவன், அதே நேரம் இவர் நம்மை நிரப்புகிற தேவன். அப்ப இந்த நாளிலே நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில காணப்படுகிற வறட்சிக்கு கர்த்தர் முடிவை கொண்டு வருகிறார். உங்க வாழ்க்கையிலே காணப்படுகிற அந்த தொய்வல், சோர்வு, அதற்கு கர்த்தர் இன்று ஒரு முடிவை கொண்டு வருகிறார். இந்த நாளிலிருந்து நீங்கள் ஒரு புதிய பிரயாணத்திற்கு நேராக புறப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை நிரப்பி இருக்கிறார். அவருடைய ஆவியினாலே நிரப்பி இருக்கிறார். அவருடைய சந்தோஷத்தினாலே, அவருடைய சமாதானத்தினாலே நிரப்பி இருக்கிறார். எனவே நாம் தைரியமாய் முன்னேறலாம். இந்த தேவன் நம்மை நிரப்பி இருக்கிறார். சம்பூர்ணம் அடைய பண்ணி இருக்கிறார். என்ன சொல்ல போனா, சம்பூர்ணம் அடைய பண்ணி என்று சொல்றப்ப அது என்னன்னா முழுவதும் திருப்தி. அப்ப இவர் எப்படிப்பட்டனா, நம்ம முழுவதும் திருப்திப்படுத்துகிற தேவன். அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ ஸ்பிரிச்சுவல் லைஃப் மட்டும் இல்லை, இந்த ஏரியால எனக்கு கொஞ்சம் வறட்சி இருக்கு, என்னோட ஃபினான்ஷியல் லெவல்ல எனக்கு வறட்சி இருக்கு, ஃபீஸ் கட்டணும், இன்னும் நான் கட்டல. அவர் சொல்லாரு, நான் உன்னை சம்பூர்ணம் அடைய பண்றேன். ஆமென். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, உங்க தலை குனிவதில்லை. கர்த்தர் உதவி செய்வார், கர்த்தர் அற்புதம் செய்வார். சம்பூர்ணம் அடைய பண்ணுகிற தேவன் உங்க வாழ்க்கையில் இருக்கிற வறட்சிக்கு முற்றுப்புள்ளியை கொண்டு வந்து சம்பூர்ணம் அடைய பண்ணுவார். தம்முடைய நன்மைகளினால் உங்களை நிரப்புவார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.